இன் இன்னைக்கு திங்கட்கிழமை பிரதோஷ நாள். அந்த பிரதோஷ நாள்ல என்னோட பூஜைக்கான ஏற்பாடுகள் தான் இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நான் வந்து வீடெல்லாம் நல்லா மாப் போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாரி விளக்கெல்லாம் நல்லா தொடச்சுட்டு, ஒரு நல்ல துணி ட்ரை கிளாத்தால நல்லா தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சளும், குங்குமம் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். சந்தனம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் சந்தனத்த விட. அதனால தான் நான் வந்து இத யூஸ் பண்றேன். உங்களுக்கு சந்தனம் பிடிச்சிருந்தா அதையும் நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு இந்த மாரி எல்லா பூஜை ஜாமான்களுக்கும் வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வீட்ல யூஸ் பண்ற அரிசி, எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். அரிசியில வந்து இந்த மாரி மஞ்ச பொடிய வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்ச பொடிய நம்ம விளக்கு எந்தெந்த விளக்குலலாம் தட்டு வச்சு நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா? அந்த தட்டுல வந்து இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குருவேன். போட்டுட்டு அந்த அரிசி மேல வந்து நான் வந்து விளக்க வந்து வச்சுருவேன். காமாட்சி விளக்குக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசிய வந்து போட்டுட்டு, மஞ்சள் அரிசிய போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து ஒரு ரூ. 5 காயின் எடுத்து அதிலேயே மஞ்சள் குங்குமம் வச்சு, அந்த அரிசி மேல ரூ. 5 காயின் வச்சுட்டு, இந்த மாதிரி தாங்க. வச்சுட்டு அது மேல நான் வந்து விளக்கு வச்சுருவேன். காமாட்சி விளக்குக்கு மட்டும். மித்த விளக்குக்கெல்லாம் மஞ்சள் அரிசி மட்டும் வச்சுக்கிருவேங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் மஞ்சள் கலக்காத அந்த அரிசி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்னபூரணி அம்மனுக்கு தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த செம்பருத்தி பூ அன்னைக்கு எங்க மாடி தோட்டத்துல வந்து நெறைய பூத்திருந்துச்சு. ஸோ, அதையும் நான் வந்து பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி ஒரு பாத்திரத்துல தண்ணி போட்டு அதிலேயே மஞ்சள் பொடி கலக்கி, நான் அதிலேயும் ஒரு பூ போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் நிலவாசல்ல எப்பயும் போல 2 விளக்கேத்தி வச்சு, அன்னைக்கான பூஜை வந்து முழுசா மன நிம்மதியா முடிஞ்சதுங்க. இந்த மாரி தான் என்னோட பூஜை வேலைகள் வந்து இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.